I never made it, but I know what it takes. I'm motivated by a... சிக்கன் போண்டாக்கு முதல்ல சிக்கனை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் 200 கிராம் சிக்கன் துண்டுகளை போட்டு சிக்கனோட சேர்த்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி சின்ன துண்டுகளை நறுக்கி போடணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். 5-6 விசில் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை ப்ரெஷர் குக்கர்ல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு சிக்கன் பீசஸை எலும்பு இல்லாம நல்லா பிச்சு போட்டுறணும். அடுத்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது போட்டு நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வேக வச்ச சிக்கன் தண்ணியை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நான் ஏன் யூஸ் பண்றேன்னா இந்த சிக்கன் தண்ணியில நிறைய ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது வீணா போகாம இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். தண்ணி எல்லாம் வத்தின பிறகு கடைசியில கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட போண்டா ஃபில்லிங் தயாரா இருக்கு. அடுத்து போண்டா மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் கடலை மாவு எடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவை கரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஃபில்லிங்கை நல்லா கோட்டார மாதிரி மீடியமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா செய்யலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா ஃபில்லிங் எடுத்து நல்லா கையில் உருட்டி கரைச்ச மாவுல முக்கி நல்லா கோட்டான பிறகு போண்டாவை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடணும். போண்டா நல்லா பொன்னிறமாற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் செஞ்சு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமான சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது தொட்டு சாப்பிடணுன்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா ஏதாவது கார சட்னி வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம்.